உங்கள் குடும்ப சமாதானம் கர்த்தரால் டிரெக்டாக வரணும். ஃபேமிலியில் பீஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் சில எஃபர்ட்ஸ் எடுக்கணும் சிஸ்டர், லிட்டில் எஃபர்ட் எடுக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், எல்லாம் எனக்கு சமாதானம் அப்படியே வரணும் அப்படின்னா நீங்கள் லிட்டில் எஃபர்ட் எடுக்கணும், இறங்கி போகணும். சில விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் பிரயாசப்படணும், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், நீங்கள் லிட்டில் எஃபர்ட் எடுக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லையா, அப்படியே அவர் பாட்டுக்கு வேலைக்கு போவார், நீங்கள் பாட்டுக்கு பிள்ளைய பார்த்துட்டிங்கன்னா ஐக்கியம் வந்துருமா? லிட்டில் எஃபர்ட் எடுக்கணும். நீங்கள் நேரத்தை செலவிட முயற்சி எடுக்கணும், நீங்கள் நேரத்தை செலவிட முயற்சி எடுக்கணும். பிள்ளை பிறந்த உடனே ஆண்களை கண்டுக்காத மனைவிகள் நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு பிள்ளையாலே போயிடுவாங்க. பிள்ளை கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் தான் புருஷன் திரும்பி பார்ப்பாங்க. அப்புறம் அவர் சொல்வார், டூ லேட் அம்மா. சில ஆண்கள் வேலை 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 வேலைன்னு போயிடுவாங்க. வேலை முடிச்சு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அம்மாவை பார்ப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, இப்போ அம்மா இது வரைக்கும் ஐயாமாருங்க ரூல் பண்ணியிருப்பாங்க வேலைக்கு போகும்போது. இப்போ எடுப்பாங்க அம்மா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கையில் எடுப்பாங்க பொறுப்பை. வருது வருது, அங்கே தான் ரியாலிட்டி வருது. ஏன்னா இவ்வளோ வருஷம் நீ ரூல் பண்ணதில்ல, கரெக்டாக இல்லைங்களா? அப்போ குடும்பங்களுக்குள்ள ஐக்கியமானாலும் சரி, கர்த்தரிடத்தில் சேருகிறது ஆனாலும் சரி, பரிசுத்த வாழ்க்கையின் முயற்சி ஆனாலும் சரி, யூ ஹாவ் டு டேக் எஃபர்ட். இந்த வருஷம் தடையே வராது, நீங்கள் நடந்து போங்க, உங்களுக்காக எல்லாமே திறக்கும்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். தடைகள் வரும், ஆனால் தாண்டுகிற பலன் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். அல்லேலூயா.